அன்பானவர்களே, இன்றைக்கி நம்ம துவாரகாவும் திரிவேணி சங்கமும் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அகமதாபாத்தில் இருக்குது. நீங்கள் நம்முடைய சவுத் இண்டியன் ஐ சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பல உபயோகரமான விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பக்தின்றது பார்த்திங்கன்னா மனுஷனை பொறுத்து தான் இருக்குது. பக்தி தான் மேலானது. சாமியோட பக்தி ஆன்மீகத்தை வளர்க்கும். அம்மா அப்பா கிட்ட இருக்கிற பக்தி உறவை வளர்க்கும். இதுதாங்க திரிவேணி சங்கமும். 3 நதிகளும் இணையிற இடத்த திரிவேணி சங்கம்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த வீடியோவில் இந்த திரிவேணி சங்கமத்தை இது வரைக்கும் பார்த்தோம். இதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வீடியோக்களில் திரிவேணி சங்கமத்தை நம்ம காமிச்சிருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு கோயிலுக்குள்ளே போகிறோம். இந்த கோயில் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க. இதற்குள்ள ஒரு லிங்கம் வச்சுருக்காங்க. அந்த லிங்க தரிசனத்தை பார்க்க போகிறோம். கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு நிறைய கூட்டம் இருக்குது. கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் லைனில் நின்று தான் இந்த லிங்கத்தை தரிசிக்கலாம் ஒரு நிலைமை ஏற்பட்டுது. இப்போ லைனுக்குள்ளே நின்று கோயிலுக்குள்ளே போக போகிறோம். வாங்க நம்ம இப்போ லிங்கத்தை பார்க்கலாம். முதல்ல உள்ள நுழையிறப்பே விநாயகர் இருக்கார். அந்த விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே போக போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே நந்தி இருக்குது. இந்த நந்தியை தாண்டி உள்ளே போனோம்னா சிவலிங்கம். சிவலிங்கத்துக்கு எல்லோரும் பாலாபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த காட்சிகளை பார்த்திங்கன்னா அரிதானது. அனைவரும் தாங்களாகவே இங்கே பாலாபிஷேகம் பண்ணுறாங்க. சுற்றி வந்து தரிசனம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்த கோயிலுக்குள்ளேயே இன்னொரு லிங்கம் இருக்குது. அது வந்து நாகம் கொடை பிடிச்ச மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டிலையும் நிறைய கோயில்கள் இருக்குது. ஆனால் கருவறையை வீடியோ எடுக்கிறதுக்கோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ விட மாட்டாங்க. ஆனால் வட மாநிலங்களில் பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சம் சற்று விதிவிலக்காக இருக்குது. சில கோயில்களில் தாராளமாக வீடியோவும் ஃபோட்டோவும் எடுக்க அனுமதி பண்ணுறாங்க. நாகேந்திர ஹாராய ஸ்ரீலோச்சனா
அடுத்து நம்ம ஒரு கோயிலுக்குள்ளே போக போகிறோம். இந்த கோயிலில் பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு மூலஸ்தானம் தெரியுது. கிருஷ்ணர் இருக்கார். இந்த இடத்துல நம்ம நிறைய நேரம் இந்த கருவறையை வீடியோ எடுத்தோம். இங்கே இருக்கிறவங்க யாரும் ஒன்றும் சொல்லலை. இந்த மாதிரியான ஒரு அருமையான காட்சியை நீங்கள்லாம் பார்க்கணுன்றதுக்காக தான் நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம். ஆகவே இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இங்கே இருக்கிற எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க. இந்த கோயில் ரொம்ப தூய்மையாகவும் அழகாகவும் இருக்குது. இது மாதிரி கோயில்களுக்கு நம்ம போய் வந்தோம்னா மன அமைதி கிடைக்குது. மன அமைதியால் நம்ம வாழ்க்கை வளமாக இருக்கும். அமைதி தான் வாழ்க்கையினுடைய மனிதனுடைய பெரிய செல்வம். இந்த கோயில்களுடைய அமைப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே நிறைய இடம் இருக்குது. கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய காலியான இடங்கள் நிறைய இருக்குது. அமைதியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்குது. அடுத்தடுத்து நம்ம கோயில்களை பார்க்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆகையால் நீங்கள் லைக் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, கவனமாக இருங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வாழ்க வளமுடன்.